ஹாய் ஹலோ வணக்கம். நான் ஷர்மிளா ரியா ட்ரெப்பிங் ஸ்டுடியோலேருந்து. இப்போவே எல்லாரும் பொங்கல் செலிப்ரேஷனுக்காக ரெடி ஆகிட்டு இருப்பீங்க. நிறைய பேர் சாரீ ப்ரீப்ளீட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க, வெளியில் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. சில பேர் ப்ரீப்ளீட் பண்ண சாரீ வாங்கி வச்சிருப்பீங்க இல்லைங்களா? ஸோ அவங்களுக்காக இன்னைக்கு இந்த வீடியோ. நம்ம என்னதான் வந்து ப்ரீப்ளீட் சாரீ வந்து வேர் பண்ணாலும் சில டவுட்ஸ் எல்லாம் இருக்கும், எப்படி வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த வீடியோவில் அதுக்கான எல்லா டிப்ஸுமே பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ கண்டிப்பாக நம்மளோட சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ப்ரீப்ளீட் சாரீ ரொம்பவே பர்ஃபெக்டாக ரொம்பவே ஸ்ட்ரக்சராக கட்டுறவங்களா இருந்ததுன்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் என்னை ரொம்பவே பூஸ்ட் பண்ணும். சாரி ஓபன் பண்ணிட்டு கண்டிப்பா இதுதான் வந்து நம்மளோட ஃப்ரண்ட் ப்ளீட் போர்ஷன். இது வந்துட்டு உங்களோட பல்லு, இந்த லாஸ்ட் எட்ஜ் எந்த பின்ஸுமே ரிமூவ் பண்ணக்கூடாதுங்க. சாரியை வந்து அப்படியே வந்து பிடிச்சிக்கோங்க. ஒரு கையில வந்துட்டு சென்டர் ப்ளீட், இன்னொரு கையில வந்துட்டு ஃப்ரண்ட் ப்ளீட்டோடது இல்லைன்னா பல்லு ப்ளீட்டோடது பிடிச்சிக்கோங்க. ஸோ இது ஜஸ்ட் உங்களோட ஷோல்டர்ல போட்டுட்டு நீங்க கரெக்டா தான் வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு இந்த மாதிரி இப்போ ஓகேங்களா, இப்போ தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதான் இந்த ஃப்ரண்ட் ப்ளீட், இந்த ப்ளீட்ஸ் எல்லாமே இருக்கு அயன் பண்ணுது. ஸோ ஒன்ஸ் நீங்க வந்துட்டு ப்ரீ ப்ளீட் பண்ண சாரியா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா வந்து கலையாது. நீங்க என்னதான் வந்து நீங்க நெக்ஸ்ட் வாஷ் போடுற வரைக்கும் கண்டிப்பா அது வந்து கலையாது, அதனால பயப்பட தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய சென்டர் ப்ளீட் இந்த கையில ஹோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஃப்ரண்ட் ப்ளீட் பொசிஷன். இது வந்து ஷோல்டர்ல சும்மா ரஃபா போட்டிருக்கிறது பல்லு ப்ளீட். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்து இந்த ப்ரீப்ளீட் சாரி எப்படி வந்து சூப்பரா ஸ்ட்ரக்சரா, இதே இன்கேஸ் நீங்களே கொஞ்சம் உடம்பா இருந்தாலும் கூட ரொம்ப அழகா எப்படி கட்டலாம்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ஓகே, இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சாரி வந்து பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் முந்தான போர்ஷனும் சென்டர் ப்ளீட் போர்ஷனும் பண்ணியிருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு பொசிஷன் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி சாரியை வந்து ஹோல்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம நார்மல் சாரீ வேர் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு உள் சுற்று பகுதியை வந்து உள்ளே சொருக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி இந்த சென்டர் ப்ளீட்டை வந்து கரெக்டாக உங்களோட ஸ்டொமக்குக்கு நேராக வச்சுட்டு கரெக்டாக உங்கள் நேவலுக்கு நேராக வச்சு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேன்னு கரெக்டாக இருந்தால் மட்டும் உங்களோட உள் சுற்று பகுதியை அப்படியே இந்த வேஷ்டி கட்டுற மாதிரி கொண்டு வந்துட்டு ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வந்து கரெக்டாக இருக்குமோ, நீங்கள் ஹீல்ஸ் போடுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் இறக்கி கூட நீங்கள் வந்து டக்கின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கையில் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கையால் லைட்டாக உள்ளே மட்டும் தள்ளி விடுங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு உங்களோட ரைட் சைடு வந்து டக்கின் பண்ணுங்கள். அப்படி பண்ணுறப்போ எல்லாமே நீட்டாக இருக்கிற மாதிரி பாருங்கள். ஸோ ரொம்ப கசகசன்னு இல்லாமல் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி ப்ராப்பராக பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை வந்து நீங்கள் ரன் பண்ணி விட்டுட்டு கூட நீங்கள் ஒவ்வொரு போர்ஷனாக நீங்கள் பண்ணலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து உள்ளே மட்டும் பொசிஷனுக்காக உள்ளே கொஞ்சம் மட்டும் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட் வரைக்கும் அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லா மடிப்பையுமே எல்லா போர்ஷனுமே நீங்கள் வந்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இது முடிச்சிட்டோம். உள் சுற்று பகுதியை நம்ம வந்து சுற்றி முடிச்சிட்டோம். இப்போ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாரியோட முந்தானையை வந்து ஃப்ரண்ட்டில் கொண்டு வரணும். அப்படி நீங்கள் கொண்டு வரப்போ கண்டிப்பாக சாரியோட சென்டர் ப்ளீட் ஃபால்ஸ் இருக்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா சேஃப்டி பின் வந்து பின் பண்ணியிருப்பாங்க, ப்ளீட் எல்லாம் கலையாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அப்படி இழுத்துட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு எந்தெந்த பின்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் டாப்பில் வந்து டக்கின் பண்ணுற பின்னெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அந்த டக்கின் பண்ணுற பின்னு, அதுக்கப்புறம் அதுக்கு கீழே வந்து ஒரு 10 இன்ச்சுக்கு கீழே இன்னொரு பின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பின்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணக்கூடாது. அதெல்லாம் அப்படியே ஸ்டேபிளாக இருக்கட்டும். கீழே பாட்டமில் மட்டும் அந்த ஃபால்ஸ் வச்சுருக்கிற இடத்துல மட்டும் பின்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போது நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து பல்லுவை கொண்டு வந்ததுக்கப்புறமா ப்ளீட்டை வந்து இப்படி லைட்டாக ஷேக் பண்ணிங்கன்னா கரெக்டாக ப்ளீட் எல்லாமே கரெக்டாக அந்த பொசிஷனுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா எடுத்தடுப்பில் வந்து நீங்கள் வந்து சாரியை வந்து உங்கள் ப்ளவுஸோட சேர்த்து பின் பண்ணாமல் ஃபஸ்ட்டு அப்படியே இருக்கட்டும், முந்தான போர்ஷன் அப்படியே இருக்கட்டும். அது வந்து சும்மா ரஃப்பாக இன்னொரு சேஃப்டி பின் மட்டும் வச்சு பின் பண்ணுங்கள். இப்படி பின் பண்ணதுக்கப்புறமா நம்ம சென்டரில் சைடு ப்ளீட்டில் எடுத்ததுக்கப்புறமா மறுபடியும் வந்து நம்ம வந்து முந்தானை வந்து நம்ம பின் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு சும்மா ரஃப்பாக மட்டும் பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட் லேயரை ஃப்ரண்ட்டில் கொண்டு வாங்க. நம்ம சைடு ப்ளீட் செட் பண்ணணும். ஸோ இப்படி கொண்டு வரப்போ அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி சொல்கிற மாதிரி தான் ப்ளீட் வந்து நீட்டாக ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துட்டு நல்லா டைட்டாக இழுத்து கொண்டு வந்து நல்லா ஒரு சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிடுங்க. அதாவது சென்டர் நேவல்லேருந்து சைடில் ஒரு 3 இன்ச்சு கீழே தள்ளி ஒரு பின் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம டக்கின் பண்ணாலும் கூட நம்ம சைடு ப்ளீட் வந்து ரொம்ப அழகாக வந்துடும். இப்போ வந்து சைட் ப்ளீட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு செட் பண்ணிடுவோம்.
ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரியே ஒவ்வொரு லேயராக எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு 2 லேயர் வந்து எடுங்க. அதுக்கப்புறம் அதை அப்படியே ஒரு ஹரிசாண்டல் லைனில் அப்படியே இருக்கிற மாதிரி பொசிஷனில் வச்சுட்டு ஒரு சேஃப்டி பின் வந்து பின் பண்ணுங்கள். இப்போது அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 2 மடிப்பு எடுக்கணும். அது அப்படியே வெர்டிக்கலில் இருக்கிற மாதிரி அது பொசிஷன் கரெக்டாக எப்படி வருதோ அதை அப்படியே வச்சு பின் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஸோ இது இப்படி நீங்கள் பண்ணினோனையுமே உங்களுக்கு தெரிஞ்சிடும் சாரீ வந்து நல்லா டைட்டாக இருக்கும், நல்லா ஸ்டேபிளாக இருக்கும். உங்களுக்கே வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். நம்ம ஒரு சிலவங்களாம் நான் என்ன பண்ணாலும் சாரீ ரொம்ப லூஸ் அடிக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரி கட்டுற மாதிரி இல்லை, ரொம்ப ஒரு மாதிரி லைட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. பட் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சாரீ வந்து சூப்பராக கட்டலாம். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா சைடு ப்ளீட் வந்து எல்லாருமே சொதப்புவாங்க. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப எக்ஸாக்டாக பண்ண முடியாட்டி கூட ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா 4 ப்ளீட் நீங்கள் ரொம்பவே அட்வான்ஸ்டாக பண்ணணுன்னா கூட நல்லா குட்டி குட்டியாக நீங்கள் ப்ளீட்ஸ் வந்து நல்லா எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே வந்து தாராளமாக 5 ப்ளீட் 6 ப்ளீட் கூட இந்த சைடு லேயர் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்ப பேசிக்காக ஒரு 4 ப்ளீட் வந்து நீங்கள் சைடில் வந்து செட் பண்ணலாம். இப்படி செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த சைடில் உங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா இருக்கும், நம்ம சாரியோட எக்ஸ்ட்ரா இருக்கிற போர்ஷன் இருக்குல்லையே அதெல்லாம் வந்து பின்னாடி கொண்டுட்டு போய் பேக் சைடு சொருகி விட்டுருங்க. எல்லாருமே அந்த சைடில் அப்படியே சொருகி விட்டுருவாங்க, சைடில் தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் பேக் சைடு கொண்டு போய் சொருகி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு. இப்போ ஃபைனல் டச்சாக என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த எக்ஸ்ட்ரா பின் பண்ணியிருக்கிற பின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த போர்ஷனை வந்து அப்படியே டைட்டாக சைடு இருக்கிற ப்ளீட் எல்லாமே நேராக இருக்கிற மாதிரி நல்லா வச்சுக்கோங்க. அப்படியே உங்களோட ஷோல்டரில் ப்ளவுஸ் பாயிண்ட்டோட சேர்த்து வச்சு பின் பண்ணிடுங்க. இந்த பின்னை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பின் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து டாப்பில் பண்ணுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் டிஃபர் இருக்கும், சாரீஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். நீங்கள் ப்ளவுஸோடு நீங்கள் வந்து வேர் பண்ணிடல, ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஆல்ரெடி எனக்குமே பாப்பா பிறந்ததுலேருந்து கொஞ்சம் ஸ்டொமக் இருக்குங்க. ஆனால் நான் கட்டுற விதம் இப்படி தான். ஏன்னா எனக்கு கொஞ்சம் வயிறு இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்கர்ட்டில் கொஞ்சம் இறக்கி கட்டிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி வந்து கட்டுறப்போ ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போது சில பேருக்கு வந்து இந்த இடத்துல வந்து இன்னுமே கொஞ்சம் லூஸ் அடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதை என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி சாரியை வந்து உள்ளே தள்ளி விட்டுட்டு அந்த ப்ளீட்டை அந்த இடத்துல உள்ளே வந்து இருக்கிற மாதிரி ஒரு சேஃப்டி பின் வச்சு பின் பண்ணிடுங்க. அவ்வளோதான். நீங்களும் கண்டிப்பாக நம்ம சேனல் பார்த்து சாரீஸ் கட்டுங்க. உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.